மா நந்தினி. ஏய் நந்தினிங்கிறது மா நந்தினிங்கிற மாதிரி இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு கொஞ்சம். ஆனா சரி, சொல்லுங்க சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் வயசுல மூத்தவிய அன்னிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாமா என்ன? அதுக்கு தான் சொல்லுங்க. அம்மா நந்தினி இந்த மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு நந்தினி, நான் பேசியிருப்பேன் தான், இல்லைன்னு சொல்லலை. பேசினதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாதுமா. ரொம்பவே நான் பேசிட்டேன், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேம்மா. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன். உன்கிட்டையும் சரி, அத்தைக்கிட்டையும் சரி, மாமா கிட்டேயும் சரி, எல்லார்கிட்டேயுமே அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்குறேம்மா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு போக சத்தியமாக இடமே கிடையாது. எத்தனை நாளைக்கு நான் அவங்க வீட்டில் இருக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்குன்னு உரிமையாக நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்காக நந்தினி அவங்க வீட்டில் போய் இருக்கணும்? அவங்க வீட்லேயும் பிரியாவோட அண்ணன் ஒய்ஃப் ஒரு மாதிரி பேசுகிறாம்மா. அவள் சில நேரம் பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. இந்த எங்கள் அம்மா எப்படி வாழ்ந்தவங்க, அவங்களையே போய் சாணியிலெல்லாம் சொல்கிறாங்கம்மா. பாவமாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பார்க்க பார்க்க கஷ்டமாக இருக்குது அம்மாவை. அதான் எத்தனை நாளைக்கு அங்கே இருக்க முடியும்ன்ட்டு தான் சரி நம்ம பாட்டுக்கு இங்கே வந்துடுவோம் அப்படின்னு தான் உங்களை தேடி வந்தேன். ஏன்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நான் யார் நந்தினி? என்னதான் இருந்தாலும் நான் உங்கள் அண்ணன் ஒய்ஃப் இல்லையா? சொல்லு, அண்ணன் ஒய்ஃபு தானே. அதனால மனசு இறங்காமல் இருக்குமா என்ன? அத்தைக்கு என்னதான் இருந்தாலும் நான் மருமக தானே. அதனால கொஞ்சமாவது மனசு இறங்கும்னு எனக்கு தெரியும் நந்தினி. அதனால தான் அத்தையும் உன்னையும் பார்க்க வந்துட்டேன். என்ன விடுங்க, நான் எக்கேடோ கெட்டு போகிறேன். என் பிள்ளைங்க உனக்கு யார் நந்தினி? உன் அண்ணன் பிள்ளைய அத்தை, உங்கள் பேத்திக அத்தை, உங்கள் பேத்தியை உசுரான்னு நினைப்பீங்களே, அதுங்களை பார்த்துக்கோங்க அத்தை. அதுகளை படிக்க வச்சுட்டு அதுக்கு தீனிக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தால் நம்ம வீட்டிலலாம் அது இதுன்னு இருக்கும். ஆனால் இப்போது ஒரு தீனி கூட இல்லாமல் என் சின்ன பொண்ணு ரொம்ப புலம்புறா, ரொம்ப கஷ்டப்படுறா. மா அது வேணும் இது வேணும்னு கேட்குறா. ஆனால் என்னால் வாங்கியே கொடுக்க முடியல அத்தை. கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் யோசிச்சு பாருங்க அத்தை. பாவமாக இல்லையா அத்தை எங்களை பார்த்தா? உங்கள் பேத்திகளை நினச்சா பாவமாக இல்லையா சொல்லுங்கள்? பாவமாக தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. அதுக்காக என்ன பண்ண சொல்கிற? ஏண்டி, ஒரு நாள் நானும் என் புருஷனும் மழை பெஞ்சிடி, அந்த மலையில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த மலையிலையும் நீ வாங்க கொஞ்ச நேரம் மழை விட்டு கூட போகலாம், வீட்டுக்குள்ளே உட்காருங்கன்னு சொல்லி நீ கூப்பிட்டியாடி? உனக்கு மனசு வந்துச்சா? இறங்குச்சா உனக்கு மனசு? ஆஹா, கூப்பிட மாட்டேன்ட்டியே. ஏன் கூப்பிட மாட்டேன்ட்ட? இவங்களெல்லாம் நாம் கூப்பிடணுமா? கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கணுமா என்ன? இவங்களை எதுக்கு நம்ம கூப்பிடணும்னு சொல்லி நீ கூப்பிட்டியா? கூப்பிட மாட்டேன்ட்ட. அந்த மழையில் நனைஞ்சி நாங்கள் வந்து இங்கே உடம்பு சரியில்லாமல் கிடந்து ஒரு வாரம் என் பொண்ணு பெட்டில் வச்சு பார்த்தா. அப்போ கூட என் பொண்ணு உனக்கு ஃபோன் பண்ணி அத்தைக்கும் மாமாக்கும் முடியல, நீ வந்து பாருங்க, நீ அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னதான் இருந்தாலும் உங்களோட மாமியார் மாமனார் இல்லையே அப்படின்னு என் பொண்ணு உன்கிட்ட சொன்னா. நீ என்ன சொன்ன? அதுங்களா எனக்கு மாமனார் மாமியார்? ஆட, நீ யார் முதல்ல ஃபோனை வை அப்படின்னு என் பொண்ணு பேசினதுக்கு வச்ச பத்தியா? அதெல்லாம் மறந்தோன்னு நினச்சியா? அந்த மலைக்கு கூட என் புருஷன் காசாசையாக காட்டுன்னு அந்த வீட்டில் நிற்க விட மாட்டேன்ட்டடி. என் மவனும் இதுக்கு உனக்கு சப்போர்ட்டு வேற. ஆ அத்தை, ஏங்கத்த பழசெல்லாம் பேசிக்கிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பண்ண தப்பு தான். அதுக்கு என்ன 4 அடி கூட அடிங்க, 4 அடி என்ன, உங்களால் எவ்வளோ ஆசை தீர அடிக்கணுமோ அடிங்க அத்தை. இப்போ நான் வாங்கிக்க ரெடி. ஏன்னா நான் இப்போ அந்த அளவுக்கு துன்பப்பட்டு நிற்கிறேன் அத்தை. அடைச்சி, நான் ஏன் ஒன்று அடிக்கணும்? நான் ஏன் ஒன்று அடிக்கணும்னு கேட்டேன். எனக்கு என்ன வந்து கிடக்கு ஒன்றே அடிக்க? சி, நான்லாம் எதுக்கு? என் கை கூட உன் மேலே படாதுடி. என் நிழல் கூட உன் பக்கம் படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் அப்போவே. மா சரி, அவங்க சொன்ன கதை சோக கதையெல்லாம் சொல்லியாச்சு, என்ன பண்ணலாம்? இந்தாடி, என்ன பண்ணலான்னா கேட்குறதுக்கு வேலை இல்லை. போங்கன்னு சொல்லி அங்கே துரத்தி விடு. கையில் 5 பத்தை கொடுத்து விடு. என்ன பண்ணுறது? உங்கள் அண்ணனை கட்டி தொலைச்சிட்டா, என் மவனை கட்டி தொலைச்சிட்டா, கொடுத்து விடு. 5 பத்தை கொடுத்து விட்டான்னு விரட்டி விடு. ஆனால் அது கூட எங்களுக்கு பண்ண மாட்டேன்ட்டாளே. மா இருமாண்ணா, என்ன பண்ண போற? மா அவங்க யாருமா? அவங்களுக்கு நம்மளை விட்ட யாருமா இருக்கா? பிள்ளைங்களை நினச்சா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. பாவம் தானே அந்த பிள்ளைங்க. அதுங்க ஏன் அங்கங்கெல்லாம் போயிருக்கணும்? ஏன் நாம உரிமையா இல்லையா? நாம இருக்கோம்ல, அதுகளுக்கு இங்கே வரட்டும், நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும். அதுக்காக அதுகளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்க போறியா? அதுக வரட்டும்டி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ வரக்கூடாது. நான் வரலை. நீங்கள் அதுகளை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் வரலை. நீ பிள்ளைய கூட வராம நீ இங்கே போற, அப்படியே ஒட்டிக்கிட்டு நீயும் வந்துடுவ, எனக்கு தெரியும்.
ஐயோ அத்தை, நான் வரல அத்தை. நான் எங்காவது போய் கோவிலாக உட்காந்து எப்படியோ தங்கிக்கிறேன். பரவாயில்ல, அழுகாத. சரியா? அழுகாத, உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. என்ன செய்யறது? வா வா, பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே வா. வீடு இருக்கும்போது நீயா இங்கே வந்து தங்கிக்கிறலாம் என்ன? நந்தினி, நீயாம்மா பேசுறது? வேற யார் வந்து பேசுனா? நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். நந்தினி, இப்படி சொல்லுவேன் நான் நினச்சே பார்க்கலம்மா. இப்படி சொல்லுவேன் நான் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். நாசமா போயிருவடின்னு சொன்ன காலம் போய் இப்போ 100 வருஷம் நல்லா இருக்கணுங்கிற காலம் வந்துருச்சா? ஆமாம் ஆமாம், யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதாங்கிற மாதிரி. பரவாயில்லையே, இந்த வாய் இருக்குல்ல வாய், நாக்கு இருக்குல்ல நாக்கு, அது மாற்றி மாற்றி பேசும்பாக. அது மாதிரி தான் இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போவும் நான் ஏன் பாவம் பார்க்குறேன் தெரியுமா? எங்கள் அண்ணா ஒருத்தனுக்காக மட்டும்தான் பாவம் பார்க்குறேன். இந்த மாதிரி நானும் விரட்டலாம், போ போ போன்னு விரட்டலாம். பாவம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க, அதுக்காக யோசிக்கிற வேண்டியா இருக்கு. நல்ல வேலை நந்தினி, இப்போவாது மனசு இறங்குனியே. போயிட்டு பிள்ளையில கூட்டிட்டு இங்கே வந்துடுவா. கூட உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடாத. ஏம்மா, என்ன பண்ணுவோம்? கூட்டிட்டு வர சொல்லுவோமா? நந்தினி, சொல்லு. அம்மாவும் பாவம் நந்தினி, என் கூடயே வரட்டுமே. அப்படியா? சரியா போச்சு. சரி, கூட்டிட்டு வா. ஏதாவது இங்கே ஒரு வேலை வெட்டி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கோ. சரி நந்தினி, அப்ப நான் போயிட்டு பிள்ளையில கூட்டிட்டு வரேன். போ. என்னம்மா அப்படி பாக்குற? அறிவு கெட்டவளே, அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? என்னடி பண்ணிட்டு இருக்க? அவளை எதுக்கு இப்போ வர சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா? வரட்டு விடா. அவ எதுக்கு இங்க வர்றா? வரட்டும்மா, வரட்டும் விடு, பாத்துக்கோ. ஊசு மாதிரி பண்ணாத நந்தினி. பிள்ளைய மட்டும் வேணா வரட்டும்னு சொன்னேன். இவ வந்தானோ ஏன் விளங்கவே விளங்காது. அப்புறம் பிள்ளைய மட்டும் வந்து இங்க இருக்காங்களா என்ன? இந்த தோட்ட வேலைக்கு இந்த வீடு வேலைக்கெல்லாம் ஆளை நிறுத்திடுவோம். இதுங்கெல்லாம் என்ன பண்ண போதுங்க? ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கடி, வேலையை ஏவி விடு. வேலைக்காரிய மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும். சாப்பாடு போட போகிறோம், அவ்வளோதான். எப்படி? ஓ, அப்படி சொல்றியா? இவங்கள மகாராணி கணக்காக வச்சுக்கிட்டு சோறு போடுவாங்கன்னு நினச்சியா என்ன? அடையம்மா நீ வேற. இதுக பண்ண கூத்துக்கலாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதுக்காக நிறைய இருக்கு. யோசிப்போம். அம்மா வந்தாளுகண்ணா, இதை கூட்டு, அந்த வேலை பாரு, இந்த வேலையை பாரு, பாத்திரம் விளக்கு, துணியை துவை, ஏதாவது ஒன்றா சொல்லிட்டே இரு. பார்த்துட்டே இருக்கட்டும், வேற வழி இல்லைம்மா, பார்த்து தானே ஆகணும். ஓ சரிதான், நீ சொல்றதும் சரிதான். இவங்களுக்கெல்லாம் சும்மா உட்காந்துட்ட சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை நானும் சொல்றேன். சரி நந்தினி, கரெக்டு தான். அதுக்கு தான் சொல்றேன், சும்மா உட்காந்துட்டுலாம் சாப்பாடு போட முடியாது. வரட்டும், வேலையை வாங்கி விடுவோம். எவ்வளோ திமிருடி, எவ்வளோ திமிரா இருந்தா, அவ்வளோ திமிரு காட்டினால. இப்போ பார்த்தியா, நம்ம காலில் வந்து விழுவுற அளவுக்கு கடவுள் ஆக்கிட்டாரு. எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவள் வருவான்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் கூடிய சீக்கிரம் வருவான்னு சத்தியமாக நினைக்கல. வந்து நிற்கிறா பார்த்தியா? ஆமாம்மா. சரி வா. ஏங்க நான் யார் உனக்கு? என்ன எதுக்கு வந்து கூப்பிடுறப்போ? கோவப்படாதீங்க, பேசுனது தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க. உங்களை நான் பேசிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல தெரியுமா? படுத்தாலும் தூக்கம் இல்லை, சாப்பிட உட்காந்தாலும் சாப்பிட முடியல, எந்த வேலையுமே என்னால் உருப்படியாக செய்ய முடியலங்க. அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்போ எதுக்கு வந்து என்னை கூப்பிடுறப்போ? நான் பண்ண தப்பு தாங்க. வாங்க, அங்கே நம்ம அண்ணன் வீட்டுக்கு போகலாம். பாரு பிரியா, இன்னையோட மறந்துரு. நீ யாரோ நான் யாரோன்னு மறந்துரு. நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல, அப்புறம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாரிங்க, தப்பா பேசிட்டேன். எங்க அண்ணியா அத்தையெல்லாம்? நீ பாரு பிரியா, விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. நாங்கள் இருக்கிறது உனக்கு விருப்பமே இல்லைல்ல, அதான் உங்கள் அண்ணனை ஏன் இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கிறல்ல. மனசாட்சி இல்லாமல் பேசுகிறல்ல பிரியா. கொஞ்சம் அது யோசிச்சிருந்தேன்னா, கட்டின புருஷன் பாவம், அவர் எங்கே போவார் வருவார் நினச்சி பார்த்தியா பிரியா? நான் என்ன அப்படியே உன்னை கஷ்டப்படுத்தினேன் என் வீட்டில்? எப்படி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்? நீ கேட்டதெல்லாம் வாங்கி தானே கொடுத்தேன், எவ்வளோ உன்னை இதாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் யோசிக்கவே இல்லாமல் பேசுகிறல்ல பிரியா. நான் ஏதாவது உன்னை குடும்பப்படுத்தினேன்னா என்ன? ஏதோ ஒரு நேரத்தில் நடந்ததை வச்சு எவ்வளோ பேசுகிறல்ல. அப்போது நாங்கள் எப்படிலாம் இருந்தவங்க, இப்போ இப்படி வந்து இருக்கோமேன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா பிரியா? தப்பு தாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் தான் இப்போதான் யோசிச்சு பார்த்து தான் நான் வரேங்கிறல்ல. சாரிங்க, மன்னிச்சிடுங்க. பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. யோசிச்சு பார்த்து தானேங்க வரேன், அப்புறம் ஏங்க நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே பாரு பிரியா, இதில் புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். நான் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் தனியாக வீடு பார்த்து எங்கள் அம்மாக்காவை நான் பார்த்துக்குவேன் பிரியா. நீ உன்னோட ஃபேமிலியோடு இரு. நீ ஏன்னா எங்களெல்லாம் ஃபேமிலியாகவே நீ நினைக்கவே இல்லை. நான் யாரோ, எங்கள் அம்மா யாரோ, எங்கள் அக்கா யாரோ, இப்படி தான் பிரியா நீ நினச்சிட்டு இருக்க. ஏங்க
தப்பு தாங்க. நான் என்னோட ஃபேமிலின்னு யாரையும் நினைக்கலங்க. உங்களெல்லாம் யாரோ ஒருத்தவங்க மாதிரி தான் சத்தியமாக நினச்சிட்டேங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன்டா அப்படி பேசணும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இல்லை அங்கே தான் கஷ்டப்பட்டு இங்கே வந்தாங்க, இங்கேயும் நம்ம இப்போ பேசி இப்படி துரத்திட்டோமேன்னு. பிரியா, அவரை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? எங்கே போனாலும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டியா நீ? அக்கா என்னக்கா நீயும்? இப்போதாக்கா நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம பேசின தப்பு, யாரோ ஒருத்தவங்கள மாதிரி பேசி தொலைச்சிட்டோமே, பாவம் அவங்க எங்கே போவாங்க வருவாங்க, நம்ம ஏன் இப்படி பேசணும் வச்சோன்னு இப்போதாக்கா யோசிச்சு பார்த்துட்டு சத்தியமாக நான் வரேன்க்கா. ஆனால் இவர் இன்னும் என்ன நம்ப மாட்டேங்கிறாருக்கா. ஏங்க வாங்க நம்ம அங்கே அண்ணன் வீட்டுக்கு போவோம். ஏன்னா அக்கா வீட்டில் அவங்க குடும்பத்துக்கே வசதி பத்தாதுங்க. அவங்க இருக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும். நீங்களாம் இருந்தால் சரி வராதுங்க. வாங்க அங்கே போயிடுவோம். ஏய், இந்த வீட்டில் தான் எல்லாரும் இருக்கணும், இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் சொன்னேன், நான் அந்த வீடு பார்த்து அது யாரும் இருக்காதீங்கன்னு. பிரியா தேவையில்லாமல் பேசாத பிரியா. இப்போ இது நடிக்கிறியா இல்லை உண்மையாக தான் கூப்பிட்றியாடி? என்னக்கா நீயும் புரியாமல் பேசுகிற? நான் நடித்து என்னக்கா பண்ண போகிறேன்? சத்தியமாக நடிக்கலாம் இல்லைக்கா, உண்மையாதாக்கா அவரை கூப்பிடுறேன். ஏங்க வாங்க, உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில் தொட்டு நான் கேட்குறேங்க, நிஜமாக தாங்க கேட்குறேன். வாங்க போவோம். நான் பேசினது தப்பு தாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம அவரை பேசுகிறோமே, அவரை விட்டால் நமக்கு யார் இருக்கா பின்னாடி? அவர் தானே நமக்கு எல்லாமே அப்படின்னு யோசிச்சு பார்த்து அழுக எனக்கு தாங்க தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தாங்க தெரியும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தாங்க இப்போ வந்து நான் கூப்பிடுறேனே. ஏய் ஏய், இப்ப எதுக்கு கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்க நீ? எந்திரி முதல்ல. யாரு உன்னை காலில் விழ சொன்னது? பிரியா எந்திரி பிரியா, டென்ஷன் ஆயிருவேன். எந்திரிங்கிறல்ல. ஏய் எதுக்குடி இப்ப கால்ல விழுந்துட்டு இருக்க? எந்திரிடி. இல்லக்கா இவரு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா, அப்பதான் நான் எந்திரிப்பேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்களே. ஐயோ தயவு செஞ்சு முதல்ல எந்திரி, அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏய் இவளை எந்திரிக்க சொல்லுங்க நீ. பிரியா எந்திரிடி, அவர் சொல்லிட்டே இருக்காரு, அப்புறம் ஏண்டிடி. ஏங்க இவளுக்கு அறிவே இருக்காதுங்க, ஏன்னா அப்படி பண்றாளோ? எந்திரிடி பிரியா. சரி எந்திரி முதல்ல, நான் வரேன்.